ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களை ஆர்எஸ்பி கேமிங் தமிழ் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா இருப்பீங்க நம்புறேன். இப்போ நான் வேணிங்கன்னா பஸ் யூனிட் தினேச கேமில் பார்க்க போகிறோம்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணது என்னென்னா, ஒவ்வொரு இது அதாவது மோட்ஸ் ஃபார் யூன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, ஷேர் மோட்ஸ்னு இருக்குது, மீடியா ஃபயர்னு இருக்குது, அப்புறம் கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்லி நிறையா வெப்சைட்டில் நம்ம போய் நம்ம பஸ் யூனிட் தினேச கேமுக்கு வந்து மோட டவுன்லோட் பண்ணுறோம். அது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அது நான் ஒரு சாதாரண ஒரு லாரி மோடு தான் நான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். அதுமாரி இந்த மோடு வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமையே இருக்கும். இது மாதிரி வெப்சைட்டா இதெல்லாம் தெரில, சரி வேணாம் அவ்வளோ டவுன்லோட் பண்ண வேணாம்னு சொல்லி விட்டுருவாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியாமல் இருந்தாங்கன்னா கூட மறக்காமல் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஏன்னா இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 2-3 தடவை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். மேலே ஃபுல்லாக தள்ளிட்டு வந்துடுங்க. தள்ளிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பாக்ஸ் தெரியும் சைடில். அது முடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி ரெட் கலரில் வரும். ரெட் கலர் முடிஞ்சோடனே நமக்கு ஒரு மாதிரி பட்டன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது முன்னாடியே பாருங்கள் தெரியும், டவுன்லோடு ரிப்போர்ட்னு சொல்லி 2 கொடுத்துருப்பாங்க. நம்ம டவுன்லோடு தான் பண்ண போகிறோம் மோடை. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த பட்டனில் டவுன்லோடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம டவுன்லோட் பட்டனை தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம மேலே பார்த்தோன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு வராது. இது மாதிரி கீழே வந்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம டவுன்லோடும் பண்ண முடியும். அதேமாரி இதில் வந்து நம்ம லிங்க்கை வேணால் காப்பி கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருவேளை நீங்கள் பார்த்துட்டு போகிறோம், என்கிட்ட நெட் இல்லை வேறு யூஸு, அந்த மோடை நான் நேரடியாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லிங்க்கு நீங்கள் நேரடியாக உங்களுக்கு அனுப்புனா கூட நம்ம நேரடியாக வந்து இது இப்போ நான் வந்து ஃபஸ்ட் பேஜ் மாதிரி வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோடுன்ற அந்த பட்டனை வந்து நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணோடனே நமக்கு வந்து அதாவது செகண்ட் பேஜ் லோட் ஆகி இது மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ் வரும். கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். பாருங்கள் இது மாதிரி வரும். திரும்பவும் மேலே தள்ளிட்டே வாங்க. பாருங்கள் இது மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்த பாக்ஸில் நமக்கு எப்பயுமே வரும். பாருங்கள் இந்த க்ரீன் கலர் பாக்ஸாக, இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் வந்தோடனே நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த ஐ எம் நாட் ரோபோட் இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணாமல் விட்டுறாங்க. அதனால் எப்பயுமே இந்த பாக்ஸ் கேட்டுச்சுன்னா கட்டாயம் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மோடு டவுன்லோடே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் டவுன்லோடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கன்ஃபார்ம் டவுன்லோட டச் பண்ணிங்கனாவே நேரடியாக அதாவது அவங்க மோட்ஸ் ஃபார் யூ அதுலேயே கூட டவுன்லோட் ஆகும். இல்லைனா ஒரு சில ஷேர் மோட்ஸ் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஷேர் மோட்ஸ்லேயும் கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஷேர் மோட்ஸ்லேயும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்க நமக்கு அதிலிருந்து இப்போ ஷேர் மோட்ஸில் வந்துருச்சு. நம்ம எப்பயும் போல தான் ஷேர் மோட்ஸில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான். பாருங்கள் கிரியேட் டவுன்லோட் லிங்க்னு இருக்குது. அதோட டச் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா அது லோட் செகண்ட் பேஜ் வரும். செகண்ட் பேஜுக்கப்புறம் நமக்கு டவுன்லோட் ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா வரும். இதில் டவுன்லோட் இருக்கும். அந்த டவுன்லோடுங்கிறத டச் பண்ணால் போதும். ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா மோடு வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிரும். இவ்வளோ தான் நமக்கு வந்து மோடு டவுன்லோட் பண்ணுறது. எக்ஸெப்ட் பண்ணுறதெல்லாம் எல்லா வீடியோலையும் நான் போட்டிருக்கேன், அதனால் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதேமாரி இந்த மோட்ஸ் ஃபார் யூ ஷேர் மோட்ஸில் டவுன்லோட் பண்ண தெரில, ஒரு சிலர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்காங்க, இல்லை நீங்களே இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச லவ் சப்போர்ட் கொடுங்க. அதேமாரி நானும் வந்து நம்ம பஸ் யூனிட் தினேச கேமில் வர எல்லா அப்டேட்டுமே நம்மளோட சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களால் முடிஞ்ச லவ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நம்மளும் கூடி சீக்கிரம் நம்மளோட மோடு வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம், அதை ரிலீஸ் பண்ணவே போகிறோம். அதனால் வேறு யாராவது தெரியாதவங்க இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி புரியலைன்னா நீங்கள் திரும்பவும் வச்சு பாருங்கள், கட்டாயம் புரியும். அதேமாரி நான் வந்து இப்போ 4 இடத்துல சேஃபாக இருக்கேன், நீங்கள் வந்து நீங்கள் இடத்துல சேஃபாக இருங்க. சேஃபாக நம்பிக்கையில் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.